ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். சோயா பால்ஸ். அதுக்கு நான் மீன் மேக்கர் வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி சோக் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்து வந்திருக்கேன். அதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் போட்டுக்கலாம், நம்ம பூண்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டிருக்கேன் நான். அதில் ஒரு பட்டை கிராம்பு போட்டிருக்கேன். நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் வேணால் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கேஷ்யூ நட் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கசகசா அது மாதிரி கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் கசகசா போட்டாலும். சால்ட் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிடலாம். நம்ம அதை இந்த மாதிரி பால் பிடிக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து பொட்டுக்கடலை மாவு இது அரைச்சிக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ அதில் இப்போ நான் அரிசி மாவு போட்டேன். நான் இந்த கேமரா வந்து சார்ஜ் போச்சு, அதனால நான் காட்ட முடியல, சாரி. அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க அதில். இப்போ நான் ஆனியன் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கலாம். நம்ம இது நீங்கள் கூட வேக வச்சு கூட நம்ம எடுக்கலாம். ஆனால் அது கிட்ஸுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு கிட்ஸுக்கெல்லாம் இது வந்து மட்டனில் பண்ணுவாங்க. இதே மெத்தடில் மட்டனில் பண்ணுவாங்க. நான் சிக்கன்லேயும் பண்ணுவாங்க. நம்ம வெஜிடேரியனுக்கெல்லாம் இது சோயா தானே, மட்டன் மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். அதனால் சோயா பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது மட்டன் ஃப்ளேவர் மாதிரியே இருக்கும் அது சோயா. இது என் பொண்ணு ஓப்பன் பண்ணி காட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப ஒரு முறை நல்லா சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது காரம் ரொம்ப இல்லை, பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். பாய்.